GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. சார், பொதுவாக ஒரு நிறுதி மூலை பூமி வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வீடு கட்டுறதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தொடங்கலாம்னு நினைக்கும் பொழுது அந்த மேற்கு திசை இடம் வந்து பள்ளமாக வரலாமா சார்? பள்ளம் மட்டும் நம்ம முக்கியமான விஷயம் இல்லை. தெற்கிலும் மேற்கிலும் காலி இடங்களை விட்டுட்டு அந்த மனையில் கிழக்கிலும் வடக்கிலும் ஒட்டி வீட்டை கட்டிட்டு சரி ரெண்டு பக்கம் நமக்கு வழி இருக்குது, இந்த பக்கம் ஒரு கேட்டு வச்சுக்கலாம், மேற்கில் ஒரு கேட்டு வச்சுக்கலாம், ரெண்டு பக்கம் வழி வச்சாலே அந்த வீடு ஃபெயில் ஆயிருமா? அந்த வீட்டில் வளரக்கூடிய பிறக்கின்ற குழந்தை, பிறந்த குழந்தை, வளர்ந்து கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே பொதுவான விஷயம். நிறுதியில் மரணம் சம்பவிக்கும்னா எப்படி சம்பவிக்கும் அப்படிங்கிறது இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். நிறுதி மனையில் நிறுதி மூலையில் இருப்பது அந்த வீட்டின் எஜமான் தூங்க வேண்டிய இடம். அந்த இடத்துல தெற்கில் மேற்கில் ஒரு சின்னதாக பால்கனி அமைப்பு அப்படிங்கிறது மிக மிக தவறான விஷயம். அது ஆகவே ஆகாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். படிகளை மேலே மூடக்கூடாது. 2 மாடி கட்டிட்டோம், 3ஆவது மாடி கட்டிட்டோம், மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, நாங்கள் ஏற முடியல, இறங்க முடியல, கல்யாணம் பண்ண புதுசும்பாங்க, சில பேர் குழந்தை பிறந்த முன்னாடி நிறுதியில் படியினுடைய டாப் உச்சியினுடைய மூளையை மூடினால் அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அந்த இடத்துல மரணத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் நிகழும். இந்த மனை வந்துங்க சீரியஸானது, கத்தி கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி. இதுக்கு ஏன் நான் இவ்வளவு தூரம் பேசுகிறேன் அப்படின்னா இதில் அவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இருக்குது. தென்மேற்கு நிறுதியில் எந்த முறையில் நான் இந்த இடத்துல சரியாக வீடு கட்டினேன் அப்படின்னா நான் எங்கள் குடும்பத்தோடு ரொம்ப சகல சம்பத்துக்கள் பெற்று வளமோடு வாழலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கும்ல சார். வீட்டுக்கு மதில் சுவர் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். மதில் சுவரை போட்டுட்டு மதில் சுவர் 90 டிகிரி இருக்கும். நிறுதி மூலை மனையா அதில் இந்த விஷயமெல்லாம் செய்யவே செய்யாதீங்க அப்படின்னு சொல்லணும்னா அது என்ன? அந்த மூலையிலேயே கேட்டு வைக்கிறதுங்க 2 பக்கம். அந்த மூலையில் ரோடு குத்து வருங்க. அந்த மாதிரி இடத்த ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து சார்ந்தும் ஆன்மீகம் சார்ந்தும் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக பிரபல வாஸ்து நிபுணர் வளம் வாஸ்து அசோகன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். வாஸ்துவின் அதிபதியான சூரிய பகவானை வணங்கி, எனக்கு இந்த அரிய கலையை கிட்டிருந்த குருவான தந்தையை வணங்கி, அனைத்து குருமார்கள் அடியிலும் வணங்கி இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறேன். நன்றி சார். நம்ம ஒவ்வொரு மூளைகளை பற்றியுமே பேசியிருக்கோம். அந்த வகையில் இந்த நேர்காணலில் நிறுதி மூளை பற்றி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கோம் சார். சார், பொதுவாக ஒரு நிறுதி மூளை பூமி வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வீடு கட்டுறதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தொடங்கலாம்னு நினைக்கும் பொழுது மேற்கு திசை நோக்கி அந்த மேற்கு திசை இடம் வந்து பள்ளமாக வரலாமா சார்? நிறுதி மனை அப்படிங்கிற விஷயத்தை எப்படி நாம் அணுகணும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். 4 ரோடு கார்னரில் வந்துங்கம்மா தெற்கு பகுதியிலும் சைட்டுக்குள்ளே நம்ம நிற்கும் பொழுது சைட்டினுடைய தெற்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் ரோடுகள் வரும் இடம் வந்து நிறுதி மனைன்னு பேருங்க. நிறுதி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஊர்களில் வந்து குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. அதிக இன்னொரு இடத்துல வந்துங்க கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க. கன்னி மூல கணபதி, அடுத்தது நிறுதி மூலை விநாயகர் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சில பேர்கள் இருக்குங்க. அந்த மூளைக்கு பேர். இந்த மூளையினுடைய ரகசியம் என்ன, சூச்சம் என்ன, சூத்திரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இதில் நிறுதி மூலை பற்றி மட்டும்தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த மனை உள்ள வீடுகள் வாங்கினவங்களோ இனிமேல் வாங்க போகிறவங்களோ கண்டிப்பாக இது அவங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையுமா. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் பாகம் தெற்கிலும் மேற்கிலும் பள்ளங்கள் அப்படிங்கிற விஷயம் தான் நீங்கள் ஆரம்பிச்சுக்கிறீங்க. இப்போ நம்ம சைட் போட்டுக்கிறாங்க, அது போக அந்த இடத்துல வந்து 4 ரோடு கார்னர் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஓகே. சில இடங்களில் அதுதான் கார்னர் சைட், அதில் ரோடுகள் இருக்கும். தெற்கிலே ரோடு இருக்குது, மேற்கிலே ரோடு இருக்குது, அதோடு முடிஞ்சிடும். அதோடு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த நம்மளுக்கு கம்யூனிட்டிக்கு வேண்டி செவுறு கட்டுவதோ வேலி போடுவதோ அப்படின்னு போட்டு வச்சுருவாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா தெற்கு பக்கம் பூரா பள்ளமாக இருக்குது. பள்ளமாக இருக்குன்னா ஒரு தென்னை மரமே வந்து தன்னுடைய உயரம் 30 அடி இருக்கும். அங்கே நின்று பார்க்கும்போது சில இடங்களில் தென்னை மரமே அந்த ஹைட்டுக்கு சமமாக வர்ற இடம் கூட நான் பார்த்துருக்குறேங்க. சில இடங்களில் மேற்கு பகுதி பள்ளமாக இருக்கும். இந்த மாதிரி தெற்கிலும் மேற்கிலும் பள்ளமான இடங்கள் நிறுதி மனையில் வரும்பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல அணுகக்கூடாது. இன்னும் நம்ம பக்காவாக பார்க்க போனால் சிட்டியில் 4 ரோட்டில் பார்த்தோம்னா 4 ரோடு இருக்கும். சேலம் போன்ற பகுதியில் 5 ரோடுன்னு சொல்லுவோம். சில இடங்களில் 5 ரோடுலேருந்து 6வது ரோடுங்க மூவ் ஆகிற மாதிரி இடம் கூட நான் பார்த்துருக்கோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோடு கார்னரில் தெற்கிலும் மேற்கிலும் கண்டிப்பாக ரோடு வந்தாலே அது நிறுதி மனைக்கு தான் சமம். மேற்கிலும் தெற்கிலும் குழிகளோ பள்ளங்களோ நீர்நிலைகள், மழை பெய்ந்தால் பள்ளங்களோ சாய்வு, பூமி சாய்வுன்னு சொல்லுவோம், அதில் தண்ணிகளோ அப்படி போகக்கூடாதுங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்த நம்ம கொஞ்சம் கூட அணுகக்கூடாது. அதில் இன்னும் சூத்திரமான சொல்லப்போனால் நிறுதியில் வீடு வெட்டுவது எப்படி, இந்த மனை எந்த அளவுக்கு பெர்சன்டில் ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்தினுடைய தன்மை இந்த போகு ரேகைக்கு தகுந்தாற்போல், பூமியின் போகு ரேகைக்கு தகுந்தாற்போல். பூமியின் போகு ரேகை என்றால் சூரியனுடைய ட்ராவல்லையே நம்ம பூமியை வந்து மதிப்பீடு செய்ய முடியாதுங்க.
சூரியன் உத்தராயணம் தட்சிணாயணம் 2 விஷயமா போயிட்டுருப்பார். தை பிறந்தா வழி பிறக்கும், தை பிறந்தா அக்னி மூலையில் இருப்பார், ஆடி பிறந்தா ஈசானி மூலையில் இருப்பார், சித்திரை 1ஆம் தேதியும் ஐப்பசி 1ஆம் தேதியும் கிழக்கில் இருப்பார். ஆகவே அவரை வந்து வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்க கணக்கு போட்டு நானும் ரொம்ப நாளாக பார்க்குறேன், இந்த வீட்டில் தான் இருக்கிறேன், சூரியன் கொஞ்ச நாள் இப்படி அடிக்குது, கொஞ்ச நாள் இப்படி வருது அப்படின்லாம் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஆகவே சூரியனை வச்சு நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது. அந்த இடத்தினுடைய காம்பஸ் கரெக்டான கிழக்கு அப்படிங்கிறது சித்திரை 1 ஐப்பசி 1ன்னு சொல்லிட்டுங்க. அந்த மாதிரி பார்த்துக்கலாம், பார்த்து சரி பண்ணிக்கலாம். தென்மேற்கு மூலையில் பள்ளங்கள் கண்டிப்பாக வரக்கூடாது. இன்னொரு விஷயம், பள்ளம் மட்டும் நம்ம முக்கியமான விஷயம் இல்லை, தெற்கிலும் மேற்கிலே காலி இடங்களை விட்டுட்டு அந்த மனையில் கிழக்கிலும் வடக்கிலும் ஒட்டி வீட்டை கட்டிட்டு சரி 2 பக்கம் நமக்கு வழி இருக்குது, இந்த பக்கம் ஒரு கேட்டு வச்சுக்கலாம், மேற்கில் ஒரு கேட்டு வச்சுக்கலாம், மேற்கில் மெயின் ரோடே போகுது பைபாஸ் ரோடு, இந்த பக்கம் சைடு சந்து ரோடு ஒரு 10 அடி ரோடு அப்படின்னு சொல்லி அதில் ஒரு வழி வச்சுக்கலாம் அப்படின்லாம் வைக்கக்கூடாதுங்க. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். 2 பக்கம் வழி வச்சாலே அந்த வீடு ஃபெயிலியருமா. இந்த நெருதி மூலை மனையில் மட்டும் 2 பக்கம் வந்து கதவு வச்சோம் அப்படின்னா அந்த வீடு ஃபெயிலியரா, இல்லை எல்லா மூலைகளுக்குமே வந்து நெருதி மூலையில் மட்டும் தான் நான் பேசிக்கொண்டிருக்கேன். அது ஏன் சார் அது நெருதி மூலையில் வந்து 2 வாசல் அப்படிங்கிறது ஏன் வந்து சரியா இருக்காது? அதில் முதல் விஷயமே அடிப்படை ஆதாரமே இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, 2 பக்கம் வழி வைக்கிறது எல்லாமே பண்ணிடுறாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈசானியம் ஜனனத்திற்கு நம்ம நிறையா முறை பதிவு செய்வோம், நெருதி மரணத்துக்கு. ஆகவே இப்போ சொல்கிறேங்க, நெருதியில் 2 பக்கம் வச்சுட்டு என்ன செஞ்சிடும், நான் பார்த்துக்கிறேன் சிரிச்சுக்கிறேன், நான் ஒன்றும் பேய் படம் பார்த்துட்டு வெளியே வரது இல்லைங்க, 500 கோடி 1000 கோடி தரேன்னு சொல்கிறது அந்த விஷயம் இல்லை. இது ஒரு மனிதன் தனி மனிதனுக்குரிய விஷயமே கிடையாது. ஒரு வீடு என்பது அந்த வீட்டில் வளரக்கூடிய பிறக்கின்ற குழந்தை, பிறந்த குழந்தை, வளர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே பொதுவான விஷயம். நெருதியில் மரணம் சம்பவிக்கும்னா எப்படி சம்பவிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெற்கிலும் மேற்கிலும் பள்ளங்கள், அந்த இடத்துல கிணறு இருக்கும், குழிகள் இருக்கும், சம்பு, அதுபோக போர்வெல் போடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டுங்க. மேற்கில் காலி இடம் ஜாஸ்தியாக விட்டுறது, தெற்கில் ஜாஸ்தியாக காலி இடம் விடுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. வடக்கிலும் கிழக்கிலும் சேர்த்து கட்டக்கூடாது. இடங்கள் காலி இடங்கள் வடக்கிலும் கிழக்கிலும் அதிகமாக இருக்க வேண்டும். வீடு வந்துங்க அது ரொம்ப ரொம்ப தெளிவாக பார்த்து கட்டணும். அப்போ அந்த நெருதி மூலை மனையில் வந்து தெற்கிலும் மேற்கிலும் வாட்டர் டேங்க் மோட்டர் இதெல்லாம் போடுறது சரியா சார்? வாட்டர் டேங்க் மோட்டர் பூமியின் கீழே வைக்கக்கூடாது. பூமிக்கு மேலே வாட்டர் டேங்க்ங்கிறது வீட்டுக்கு மேலே வைக்கிறது வாட்டர் டேங்க் நல்லதுமா. பூமிக்கு கீழே வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஃபெயிலியரான விஷயம், அது ஆகவே ஆகாது. ஆகவே மேலே வைங்க, வீட்டுக்கு மேலே வைப்பது சாலை சிறந்தது. அங்கே வச்சுங்க. வீட்டுக்கு உள்ள இன்சைடில் சில பேர் இன்னும் எப்படி எப்படி தவறு செய்கிறார்கள்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு வெளியே தான் மாடியிலேருந்து பைப்பெல்லாம் வருங்க, அந்த பைப்பை உள்ளேயே இன்சைட்லேயே தோண்டி இன்சைட்லேயே கொண்டு வந்துடுறாங்க பாத்ரூமுக்கு. அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. வீட்டுக்கு வெளி சைடு தான் பைப்பெல்லாம் வரணும். அந்தந்த இடத்துல கனெக்டட் கொடுக்குறது தான் ரொம்ப சாலை சிறந்ததுமா. நெருதியில் அப்படிங்கிறப்போ நம்ம தெற்கில் பேசுகிற மாதிரி அதில் முக்கியமான விஷயம், நெருதியில் பால்கனி. இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். நெருதியில் பால்கனி அப்படின்னு சொல்லி அந்த சாலை சிறந்ததுன்னு போட்டு வச்சுருவாங்க. நெருதி மனையில் நெருதி மூலையில் இருப்பது அந்த வீட்டின் எஜமான் தூங்க வேண்டிய இடம். அந்த இடத்துல தெற்கில் மேற்கில் ஒரு சின்னதாக பால்கனி அமைப்பு அப்படிங்கிறது மிக மிக தவறான விஷயம். அது ஆகவே ஆகாது. அதுக்கு வந்து ரைட்ஸே கிடையாதுங்க. அந்த இடத்த ஓப்பன் பண்ணாலே அந்த இடத்தினுடைய தன்மையே வந்துங்க மரணத்தை இருக்கக்கூடிய இடம். ஆகவே வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல ஏதாவது பால்கனி போட்டிருந்தாலும் நெருதி மனையில் உள்ளவர்கள் சிறப்பான விஷயம் என்னென்னு முதல்ல அடைச்சிடும். இனிமேல் கட்டுபவர்கள் வந்து கண்டிப்பாக அந்த மனையில் அவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் கொடுக்குங்க. விட்டா அடித்து தூள் கல்விட்டு சூப்பராக கொண்டு போயிடும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நெருதி மலைக்கு இந்த பக்கம் தெற்கிலும் மேற்கிலும் மலைகள், உயர்ந்த மலைகள், அல்லது தெற்கிலும் மேற்கிலும் அந்த 4 மூலையிலும் சரியான கட்டடங்கள். நெருதி மனை இவங்களுக்கு வந்து ஒரு 2 மாடிமா, இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் 5 மாடி 6 மாடி 10 மாடி கட்டியிருந்தாங்கன்னா அது சரியான லெவலுக்கு டெவலப் கொடுக்கும். டெவலப்னு அதுக்கு ஈக்குவலான டெவலப் இதுவும் கொடுக்கும். ஈசானி மனையில் எவ்வாறு டெவலப்பை கொடுக்குமோ அந்த மனைக்கு சமமாக கொடுக்கக்கூடிய மனை தான். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாதுங்க. இதில் சொல்லக்கூடிய விஷயங்களும் கேட்கக்கூடிய விஷயங்களும் படிகள். நெருதி மனையில் நெருதியில் படிகள். நெருதி மனையில்னா இப்போ தெற்கு பார்த்த மனை மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். சின்ன சந்து ரோடு போகும் ஒரு 10 அடி, அப்போ அது நெருதி மனையை மாறிடும். இவங்க தெற்கில் ரோட்டில் போயிட்டு இருக்கிறவங்க தெற்கு பார்த்து வீடுன்னு போயிட்டுருப்பாங்க. தெற்கில் நெருதியில் படிகள் அமைப்பு வரலாமா? வரலாம். தெற்கில் நெருதி அமைப்பு வரலாம். படிகளை மேலே மூடக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். படிகளை மேலே மூடக்கூடாது. 2 மாடி கட்டிட்டோம், 3ஆவது மாடி கட்டிட்டோம், மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, நாங்கள் ஏற முடியல இறங்க முடியல, இவ்வளோ நாள் சார் கல்யாணமான புதுசும்பாங்க. சில பேர் குழந்தை பிறந்த முன்னாடி குழந்தைகள்லாம் நனையுது, எங்களுக்கு நைட் டைம்லாம் சரி வரல, பனி பெய்யுது, வெயில் அடிக்குதுன்னு மூடிடுவாங்க. நெருதியில் படியினுடைய டாப் உச்சியினுடைய மூளையை மூடினால் அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அது வந்து தவறை மட்டும்தான் கொடுக்கக்கூடிய இடம். ஆகவே அது ஓட்டையாக மாறுதுங்க. மேலேருந்து 10 மாடியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ மாடியாக இருந்தாலும் சரி, கீழே இறங்கும் பொழுது ஓட்டையாக மாறி அந்த இடத்துல மரணத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் நிகழும். ஆகவே வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தெற்கிலும் மேற்கிலும் குழிகள் போடக்கூடாது, வடக்கிலும் கிழக்கிலும் குழிகள் போடலாம். வடக்கு ஈசானி மூலையில் வந்து கிணறு வெட்டலாம், குழிகள் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப யோகத்தை கொடுக்கும். இதில் வந்து பாகைமானி திசை காட்டும் கருவிக்கு சரியாக இருக்கும் இடத்தில் சரியான ரிசல்ட் கொடுத்துரும். இந்த இடம் ஒரு 45 டிகிரி எல்லாம் சேஞ்ச் ஆச்சுன்னா அதனுடைய தன்மை ரொம்ப மாறிடுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாள வேண்டிய இடம். இது கண்டிப்பாக பார்த்து தான் கட்டணும். நானே செய்திக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கேள்வி ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அந்த காலத்தில் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம், வாய்மொழியாக சொல்கிறது கேட்டோம். ஆனால் இது அனைத்தையும் தாண்டி அந்த இடத்தினுடைய உண்மைத்தன்மையை அறிஞ்சு தான், ஆய்வு செய்து தான் பிளான் வாங்கணும். அப்போ தான் தெளிவான ரிசல்ட் கிடைக்குங்க. சார், இப்போ வந்து இந்த நெருதி மூலையில் வந்து மேற்கிலும் தெற்கிலும் வீடு வந்து வளரலாமா சார்? இது எப்படி சில பேர் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேற்கு பக்கம் நமக்கு வாசல் வைக்கிறோம். மேற்கில் எங்கே வைப்பாங்கன்னா தென்மேற்கு மூலையில் வைக்க மாட்டேங்க. கீழ்கையில் வடக்கில் ஒட்டுன மாதிரி வாயு மூலையில் மேற்கில் கேட்டு வைப்போம். கேட்டை வைக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, கேட்டை உள்ள தள்ளி வச்சுக்கலாம். ஒரு 6 அடி கார் வந்து 6 அடிச்சுட்டு இருக்கணும், ரோட்டில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தள்ளி கட்டிடுவாங்க. உடனே வீட்டை என்ன பண்ணுவாங்க, வெளியே தள்ளி கட்டிடுவாங்க. கார் வர்ற இடத்து 10 அடி இடம் இருந்து உள்ளே போயிருக்குங்க. வீடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தென்மேற்கு மூலையிலேருந்து ஒரு 20 அடி வெளியே வந்துடும், கட்டிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் ஒரு 6 அடி 7 அடி உள்ள தள்ளி இப்படி மடக்கி கட்டிடுவாங்க. இப்போ என்ன, தென்மேற்கு மூலை நெருதி அப்படிங்கிறது தன்னுடைய வெயிட் ஒரு மனிதன் முதுகலம் இருந்தால் நேராக நிற்கலாம். அது மாதிரி தென்மேற்கு மூலை தன்னுடைய பலனை இழந்துடும், தன்னுடைய வெயிட் இழந்துடும். வெயிட் இழக்கிறப்ப என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, நெருதி வளர்ச்சி. மேற்கில் வீடு வளர்ந்தால், மதில் சுவரை நான் சொல்லிங்க, வீடு வளரக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடு வளர்ந்தால், மேற்கில் வளர்ந்தால் ஆண்களுக்கு பிரச்சனை கொடுத்துரும். நீங்கள் ஏன்னா ஒன்றுமே பண்ணலையே, அந்த இடம் கொஞ்சம் வளர்ந்து தான் இருக்குது சார், அதில் என்ன நாங்கள் பீரோ வச்சுக்குவோம், அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு மாஸ்டர் பெட்ரூம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஈஸியாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த வீட்டில் ஆண்களுக்கு எந்த விதமான உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத வீடாக மாறிவிடும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதே மாதிரி தெற்கு பகுதியில் நெருதி வளர்ந்தால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அது பெண்களுக்கு மிகப்பெரிய கோளாறு கொடுக்கக்கூடிய விஷயம். அங்கே இந்த மனையே வந்துங்க உயிர் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால ரொம்ப தெளிவாக இருக்கணும், அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். ஏன்னா இதில் தான் நிறைய பேர் வந்து விபத்து, அதாவதுங்க ஒரு பக்கம் நடக்குதுன்னா கூட செய்யப்பட்டவர் அப்படிங்கிறவர் வந்து எங்கே இருப்பாங்கன்னா, ஆளானவர் வந்து எங்கே இருப்பாங்கன்னா நெருதி மனையாக இருக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. நிறையா இந்த மாதிரி நிறையா ஆராய்ச்சி பண்ணும். ஒரு 15-30 வருஷமாக பார்க்குறப்போ இந்த மனையில் இருக்கிறவங்க ரொம்ப இதாகிறாங்கம்மா. அதுபோக தெற்கிலும் மேற்கிலும் உள்ள மனைகள் இதனுடைய 50% கொடுக்கும். இது அதே மாதிரி தவறுகள் இருக்கும் பட்சத்தில், மேற்கில் காலி இடங்கள் ஜாஸ்தி, நீர்நிலைகள் இருந்தால் இதே துர்மரணம் இந்த மாதிரி சம்பவங்களால் நிகழ்ந்துருக்கு. அதிகப்படியான விபத்துக்கள் அப்படின்னு நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணும் பொழுதே அது நெருதி மூலை மனையில் இருக்கவங்களுக்கு நிறைய இது நடக்குது. ஸோ அந்த இடத்துல இருக்க வீடுகள் வந்து நம்ம பார்த்து கட்டணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. சரி, இப்போ இந்த நெருதி பாகம் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது இந்த நெருதி பாகத்தில் கற்குன்றுகள் இல்லை வந்து ஏதாவது ஒரு வெயிட் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பாரம் இது எல்லாமே வந்து நெருதி பாகத்தில் வைக்கலாமா சார்? இந்த வீடு கட்டி முடிச்சுன்னு என்ன பண்ணுவாங்க, ஜல்லி ஒரு 6 லோடு இச்சா இருக்குதுங்க அப்படின்னு தென்மேற்கு மூலையில் அந்த மதில் சுவர் ஒட்டி கொட்டிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வைக்கலாம். வெயிட்டுள்ள பொருள்கள்லாம் தென்மேற்கு மூலை, அதாவது வந்துங்க எதில் பழைய சாமான்கள்னு சொல்லுமில்லைங்க, இது அப்புறம் வச்சுக்கலாம், பார்த்துக்கலாம், நமக்கு பயன்படும். அந்த மாதிரி இருக்கிறதால தென்மேற்கு நெருதி மொழியில் ரொம்ப ரொம்ப வைக்கலாங்க. மதில் சுவரில் வைக்கும்பொழுது வச்சுக்கலாம். சில பேர் கார் செட் போடுவாங்கம்மா, சில பேர் அந்த இடத்துல டாய்லெட் பாத்ரூம் கூட அமைப்பாங்க. கார் செட் போட்டு டாய்லெட் பாத்ரூம் அமைக்கலாமான்னு கேட்டால் அமைக்கலாம். அமைக்கும் பொழுது கார் செட்டுக்குள்ளே டாய்லெட் பாத்ரூம் அமைச்சா தப்பு இல்லை. அதற்கு கீழே குழி மட்டும், செப்டிக் குழி மட்டும் வடக்கிலோ கிழக்கிலோ இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கார் செட்டு போட்டு இது பண்ணுறப்போ முன்னாடி ஒரு 20 அடி காலி இடம் விடுறோம். பெரிய பங்களான்னு வச்சுங்க, அங்கே வந்து காரை நிறுத்திடுவாங்க. பின்னாடி சைடு வந்து தெற்கு பகுதியில் உங்களுக்கு மெயினாக தெற்கு பகுதியில் நம்ம நெருதியில் போட்டோம்னா, வடக்கு பகுதியில் 20 அடி 25 அடி ஓப்பன் டு ஸ்கை, அந்த மதில் சுவருக்கும் வீட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்க வேண்டும். அந்த பகுதி இருந்தால் மேட்ச் ஆகிக்கும். அந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யும்பொழுது ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொடுக்கும். அந்த இடத்துல வட்ட வடிவமாகவும், சில பேர் ரொம்ப உட்காந்து அதிகமாக வெளியே உட்காந்து சாப்பிடுவாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க. வெளியே தென்மேற்கு மூலையில் குபேர மூலையில் வீட்டை விட உயரமாக போட வேண்டும். வீட்டினுடைய பூமியினுடைய தளமட்டத்தை விட தரைத்தளத்தை விட இது ஒரு 1/2 அடியோ 1 அடியோ எவ்வளோ அடி வேணால் தூக்கிக்கலாம். ஆனால் மேல் பில்லர் வந்து 10 அடி 15 அடி எவ்வளோ வேணால் வச்சு ரவுண்டாவோ வட்ட வடிவமாவோ ஒரு ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுக்குவாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்கம்மா. அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இந்த மனை வந்துங்க சிறப்பானது, சீரியஸானது, கத்தி கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி. இதுக்கு ஏன் நான் இவ்வளவு தூரம் பேசுகிறேன் அப்படின்னா, இதில் அவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இருக்குது. தென்மேற்கு நெருதியில் வீட்டினுள் படி, வீட்டிற்குள்ளே படி, நெருதியில் படி அப்படின்னா அந்த வீட்டினுடைய தலைமகன் கண்டிப்பாக அப்பா இருக்கும்போதே ஈமக்கடன் செய்ய வேண்டியது வருங்க. இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இப்போ திருமணம் ஆனவங்களும் கூட பெரிய பையனாக இருக்கிறவங்க அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தையெல்லாம் கொடுத்துரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதான் ஏமாந்தா கர்ணம் தப்பினால் மரணம், கையை கத்தி வந்து திருப்பி பிடிச்சிட்டா வேலை முடிஞ்சுது. அந்த மாதிரி ஒரு சூழலத்தை கொடுக்கும். ஆகவே நெருதியில் இன்னரில் படி போடக்கூடாது.
அதே சேம் டிட்டோ தான் ஈசானி மூலையிலும் கொடுக்குங்க. அதனால் ஈசானி மூலை வீட்டுக்குள்ளே வந்து ஈசானி மூலை சைடோ நெருதி சைடோ வைக்கக்கூடாது. இதே நிறைய நம்ம கடைகளெல்லாம் பார்த்துருக்குறேங்க. நிறைய ஸ்டோர் ரூம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நெருதியில் படி போட்டுருவாங்க. கண்டிப்பாக கடை வந்து ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கும், ஒரு 500 கடை வச்சுருப்பாங்க. அந்த பிரான்ச் பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிவாங்க. அப்புறம் ஒரு வருஷம் பார்ப்பாங்க, 2 வருஷம் பார்ப்பாங்க, அவங்க க்ளோஸ் பண்ணி சொல்லாமல் இல்லாமல் மாறிடுவாங்க. இடங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், ஆட்களை மாற்றிக்கொண்டே இருக்கும் சில இடங்கள். அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கட்டணங்களை அனுசரித்து போகக்கூடாதுங்க. அதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். இது பிஸ்னஸ்க்கும் வச்சு செஞ்சுருங்க. இப்போ என்கிட்ட வந்து நெருதி மூலை மனை தான் இருக்குது. இப்போ அந்த மனை தான் என்கிட்ட இருக்குது, என்னால் முடிஞ்ச காசை போட்டு என்னால் அதுதான் வாங்க முடிஞ்சிச்சு. அப்படிங்கும் பொழுது எந்த முறையில் நான் இந்த இடத்துல சரியாக வீடு கட்டினேன் அப்படின்னா நான் எங்கள் குடும்பத்தோடு ரொம்ப சகல சம்பத்துக்கள் பெற்று வளமோடு வாழலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குல்ல சார், அது எப்படி சார்? வீட்டுக்கு மதில் சுவர் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். மதில் சுவரை போட்டுட்டு மதில் சுவர் 90 டிகிரி இருக்கணும். அதே மாதிரி வீட்டினுடைய மூலையும் 90 டிகிரி இருக்கணும். நெருதி மனையில் அனைத்து மனைகளுக்கும் இது ரொம்ப முக்கியம். மதில் சுவரை போட்டுட்டு தென்மேற்கு மூலையில் நெருதி மனையில் 90 டிகிரி வச்சு வீடு கட்ட வேண்டும். நெருதியில் வாசலோ ஜன்னலோ பால்கனியோ இதெல்லாம் அந்த அமைப்பு கூடாது. நெருதி உயரமாக இருக்கணும். மேலே கட்டும் பொழுது சில பேர் இந்த விஷயத்தில் மாடியில் கட்டும்போது தவறு செய்கிறாங்க. 2 ஃப்ளோர் கட்டிட்டு 3வது ஃப்ளோரில் கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் மட்டும் அக்னி மூலையில் படி போட்டுங்க சார், அங்கே நாங்கள் ரூம் போட்டோம், தென்மேற்க டவுனாக விட்டுட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி கட்டக்கூடாதுங்க. தென்மேற்கு மூலையை தான் உயர்த்தணும். நெருதி மூலை, குபேர மூலை, கன்னி மூலை, இந்த 3 ஒரே பேர் தான், உயர்த்தி கட்டணும். இதுதான் ரொம்ப ரொம்ப சாலச்சிறந்த விஷயம். இந்த மாதிரி கட்டினாலே மிகச்சிறப்பான விஷயங்கள் வந்துடும். இந்த மனைக்கு வந்துங்க கான்டேக்ட் அப்படிங்கிறது வந்து ரோட்டுடன் சமூகத்துடன் தொடர்பு. ஒரு வீடுனா வீட்டுக்குள்ளேயே நமக்கு வந்துக்க முடியாது. ரோட்டில் ஒரு கேட்டு வைப்போம். நம்மளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா 2 பக்கம் கேட்டு வந்துருச்சா, சரி ரைட், இது தோட்டத்துக்கு போகிறக்கு வழி, இது மெயின் ரோட்டுக்கு போகிறக்கு வழி அப்படின்னு 2 வழி வைக்கிறதுக்கு பயங்கரமாக மூளை வேலை செய்யுங்க. அந்த மாதிரி யாருமே யோசிக்கவே கூடாது. எந்த ரோடு பெரிய ரோடோ, எந்த ரோடு நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த ரோட்டு பக்கம் தான் நீங்கள் வழி வச்சுக்கணும். 2 பக்கம் கான்டாக்ட் பண்ணக்கூடாது. மேற்கில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மேற்கில் மட்டும் தான் டீலிங் பண்ணிக்கணும், தெற்கில் டீலிங் பண்ணக்கூடாது. தெற்கில் டீலிங் பண்ணிட்டீங்கன்னா மேற்கில் பண்ணக்கூடாது. இது ஃபஸ்ட்டு விஷயம். இதை முதல் இந்த நேயர்கள் வந்து இதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அந்த கதை அடைச்சிங்க, அதை வழியாக வராமல் இருந்தாலே 50% காப்பாற்றப்படுவார்கள். அதுக்கு பின்னாடி சரியான நபர்களோட வாஸ்து பார்த்து சரியாக கட்டலாங்க. நெருதி மூலை மனையா, அதில் இந்த விஷயமெல்லாம் செய்யவே செய்யாதீங்க அப்படின்னு சொல்லணும்னா அது என்ன விஷயம்? இந்த விஷயமெல்லாம் செய்யக்கூடாதுன்னா தென்மேற்கு நெருதி மூலையில் அந்த மூலையிலேயே கேட் வைக்கிறதுங்க. 2 பக்கம் அந்த மூலையில் ரோடு குத்து வருங்க. அந்த மாதிரி இடத்த நம்ம 100% ஆகவே ஆகாது. அதை வந்து தடுத்துடணும், அது ஆகாது. அந்த மாதிரி இடங்கள் வரும்பொழுது வீடு கட்டுவதற்கு அது ஆகாதுங்க. அதை வந்து நம்ம பிஸ்னஸ்க்கோ வேறு விதமாகத்தான் யூஸ் பண்ணணும். அது ரொம்ப விஷயம் தெரிந்தவர்களே கூப்பிட்டு தான் அதை தெளிவாக பண்ணிக்கணும். ஏதாவது இந்த சொற்சொடராவோ நாங்கள் வந்து இங்கே பேசும்போது உங்கள்கிட்ட வந்து முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் கண்டென்ட் மட்டும் சொல்ல முடியும். அதையே வச்சுட்டே நம்ம பண்ணிட முடியாது. அதில் வந்து சில நுட்பமான விஷயங்கள் சூத்திரம் மத்திய பேசி கொண்டிருக்கிறோம். சூட்சுமம் வந்து கண்டிப்பாக சொல்லித்தர முடியாது. சூட்சுமங்கிறது வந்து தானாக அவங்களுக்குள்ளே வருகின்ற செயல். உங்களுக்கு நல்லா ஃப்ளோவாக பேச வரும்னா நீங்கள் அதை மட்டும்தான் செய்ய முடியும். பாட வரவங்க பாடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் தெரியும். அது மாதிரி பார்க்கணும். அந்த இடத்துல வரக்கூடாத விஷயம், அந்த இடத்துல கதவு ஜன்னல் அமைக்கக்கூடாது, அந்த இடத்துல கேட் வச்சுக்கக்கூடாது, மெயின் டோர் வச்சுக்கக்கூடாது, நெருதியில் வந்து பள்ளம் பண்ணி கார் செட் போடக்கூடாது. இதுதான் அதில் முதல் அதிகமான பெரிய மிஸ்டேக்னு கேட்டிங்கன்னா அந்த மிஸ்டேக். மேற்கு பக்கம் வைக்கக்கூடாது, தெற்கு பக்கம் நெருதி மூலையில் கேட்டோ கதவோ குழியோ வைக்கக்கூடாது. 7 ஆண்டுகளுக்கு பின் நான் ராஜாவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமையை காணம்மா வச்சாங்க நிறைய பேர். வாஸ்து என்ன செஞ்சிருன்னு அவங்க பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் இப்போது பேசுவதற்கு ஆட்கள் இல்லைங்க. சார், இப்போ நீங்கள் நெருதி மூலை சார்ந்த நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். இப்போ நெருதி மூலையில் வந்து நிறைய மக்கள் வந்து வாஸ்து ரீதியான நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு எளிய வகையில் ஏதாவது ஒரு தீர்வு சொல்ல முடியுமா? அதாவதுங்க வீடுங்கிறது வந்து நம்ம கட்டியாச்சுங்க. இப்போது நமக்கு வந்துங்க எளிய மூலை அப்படிங்கிறது வந்து வாஸ்துக்கு பரிகாரம் பிரபஞ்சம் பஞ்சபூதத்துக்கு தீர்வு பஞ்சபூதத்தை சரிப்படுத்துவதே. அதாவது ஒன்று வண்டி நேராக இருக்குது, ஒரு வண்டி அடிச்சிருச்சு, பெரிய ஒரு வண்டி ஒடுக்காயிருச்சு அப்படின்னா ஒடுக்க எடுக்கிறதா வேலை. அதுபோல் இந்த இடத்துல வந்து அவங்க ஜன்னலோ கதவோ மாற்றி வைத்திருந்தால் அந்த இடத்த அடைக்கணும். நெருதியில் வந்துங்க ஃபுல் க்ளோஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதா சாஸ்திரம் சொல்லுது. க்ளோஸ் பண்ணிட்டோம்னாவே அந்த பாதிப்புகள்லேருந்து அவங்க வெளியே வந்துடலாம். இதுக்கு சரியான பரிகாரங்கிற கான்செப்டுக்கு வாஸ்துல இல்லைங்க. அப்படி ஒரு நிலைமை வந்ததே இல்லை. அது நிறைய பேர் சொல்லுவாங்க பண்ணுறாங்க, ஆனால் 100% ஃபெயிலியர். மறுபடியும் வந்துங்க உயிர் போன பின்னாடி அப்புறம் எங்களை மாதிரி ஆட்களை சந்திக்கிறாங்க. அப்போ சரியான கட்டும்பொழுது அடுத்த ஜெனரேஷன் காப்பாற்றப்படுகிறது. ஒரு தவறான விஷயம் வந்து தவறை செஞ்சே தீரும், ஒரு கரெக்டான விஷயம் ரைட்டை செஞ்சே தீரும்.
ஸோ பொதுவாக நெருதி மூளை மனை அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறதுல துவங்கி அந்த இடத்துல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்துல சரியான மனை அமைக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். இதுவே அந்த இடத்துல சின்ன ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா கூட அது பெரிய ஒரு ஆபத்துக்களை நமக்கு கொடுக்கும். அதனால் அந்த நெருதி மூளை மனையில் நீங்கள் வீடு கட்டுறீங்க இல்லை தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதை சரியான முறையில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வாழ்க வளமுடன். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.